தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 1வது வாக்கியம், இயேசு அவர்களிடம் உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். என்பதை நாம் பார்க்கின்றோம். தெய்வம் தன் சீடர்களுக்கு கற்பிப்பது எல்லாமே உவமைகள் வாயிலாக. ஏன் தெய்வம் உவமைகள் வாயிலாக பயன்படுத்துகின்றார்? ஏன் உவமைகளை பயன்படுத்துகின்றார்? நமக்கு தெரியும், அவருடைய மனநிலைக்கு ஏற்றபடி, அந்த சூழலுக்கு ஏற்றபடி, அந்த சீடர்களுக்கு புரிந்து கொள்ளும் வண்ணமாக தெய்வம் இறையாட்சி கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். அப்படி என்றால் திருச்சபை நாம் கற்றுத்தருவது என்பது என்ன? இதோ குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் நான் பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுடைய மனநிலைக்கு ஏற்றபடி புரிந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லது தங்களுடைய கருத்துக்களை போட்டு திணிப்பதில் அல்ல. இங்கே இயேசு நாம் பார்க்கின்றோம். இயேசு எல்லாம் தெரியும், இருந்த போதிலும் அவர் உவமையை பயன்படுத்த காரணம் அந்த சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சூழலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர் போகின்ற வழி அந்த சூழலுக்கு ஏற்றபடி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அனைத்தையும் ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டு இறையாட்சி வெளிப்படுத்துகின்றார். அதே மாதிரித்தான் நீங்களும் நானும் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிற சமயத்தில் இது அந்த சூழலை புரிந்து கொண்டு அந்த அவர்களுடைய மனநிலைக்கு மக்கள் இருக்கிற மனநிலைக்கு ஏற்றபடியே தெய்வத்துடைய தன்மையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுப்பதில் அல்ல, மாறாக ஓரோ காலகட்டத்திலும் ஒரு சூழல் இருப்பார்கள். இப்போ பெரியவர்கள் நீங்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது வேறு, இப்போ நீங்கள் இருக்கிற காலகட்டம் என்பது வேறு. இப்போ இருக்கிற வாலிபர்களும் இப்போ இருக்கிற குழந்தைகளும் இவர்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் என்பது வேறு. அப்போ விசுவாசத்தை நாம் பகிர வேண்டும் என்றால் அந்த காலத்தில் நான் இப்படி இருந்தேன், அந்த காலத்தில் இப்படி இருந்தேன் என்று சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக இந்த காலகட்டத்தில் அந்த விசுவாசத்தை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காலகட்ட சூழலில் புரிந்து கொண்டு மக்களுக்கு இந்த காலத்தில் புரிந்து வண்ணமாக நாம் எடுத்து சொல்கின்ற சமயத்தில் நிச்சயமாக அவர்கள் விசுவாச வாழ்கள் தளர்ந்து போக மாட்டார்கள். அப்போ அதனை எப்படி கண்டுகொள்ள முடியும்? எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்? தூய ஆவியின் வழியாகத்தான் அது முடியும். அப்போ ஓரோ பெரியவர்களும் பெற்றோர்களும் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஓரோ மகனும் மகளும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வரம், ஆண்டவரே எங்களுக்கு தூய ஆவியின் வரத்தை தாரும், ஞானத்தை எங்களுக்கு தந்துள்ளோம், எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நேரிய முறையில் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் என்று சொல்லிக்கொண்டு நாம் மன்றாடுகிற பொழுது நிச்சயமாக தெய்வம் நமக்கு தருவார். அந்த ஞானத்தை கொண்டு நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எந்த விதத்தில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தெய்வம் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த சூழலுக்கு ஏற்றபடி, அந்த நிலைக்கு ஏற்றபடியே நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உவமைகள் வாயிலாக நீ எல்லா மக்களுக்கும் நீ கற்றுக் கொடுத்தீர். அந்த சூழலுக்கு ஏற்றபடியும் அந்த நிலைக்கு ஏற்றபடியும் அந்த அவருடைய மனநிலைக்கு புரியும் வண்ணமாக நீ கற்றுக் கொடுக்கின்றீர். அதேபோல் நாங்களும் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணிகள், மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த பணிகளை நாங்கள் ஏறெடுக்கின்ற போது சூழலுக்கு ஏற்றபடியும் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடியும் கற்றுக்கொண்ட வண்ணமாக எங்களை தூய் ஆவியால் நீ தாமே நிரப்பியலும். வாக்குறுதியான தூய் ஆவியால் எங்களை நிரப்பி எங்களை நீ தாமே எனக்கு கற்றுத் தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.